ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். 2026 2வது மாதமான பிப்ரவரி மாதம் முடிந்து 3வது மாதமான மார்ச் மாதமானது ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸ்டார்ட் ஆன இந்த மார்ச் மாதத்தில் நிறைய மாற்றங்களானது ஏற்பட போகுது. அதாவது கிரக மாற்றங்களானது ஏற்பட போகுது. அந்த கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நேரமானது ரொம்பவே அற்புதமாக நெருங்கிடுச்சு. அந்த நேரம் அதிர்ஷ்ட நேரமாகவும் இருக்கலாம், ஆபத்து நேரமாகவும் இருக்கலாம். அந்த நேரம் என்ன நேரம், அதை சமாளிப்பதற்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற முக்கியமான தாள்களை அந்தந்த ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கிரகங்களால் நேரமானது என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. நேரம் அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம், அட் த சேம் டைம் ஆபத்தாகவும் இருக்கலாம். ஸோ நேரம் என்ன நேரமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க. பொதுவாக சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எப்படி உத்தரவு பொருள் சமுதாயத்தில் தாக்கங்களை ஏற்படுத்துமோ அதுபோல தான் கிரகங்களும் குறிப்பிட்ட சில கால தாக்கங்களை ஏற்படுத்தும். நம்மள நிறைய பேர் நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்கும் காரணம் விதின்ட்டு நாம் நினைக்கிறோம். ஆனால் விதியெல்லாம் கிடையாது, எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைந்தால் சாதகமான பலனும், கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும். ஸோ கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும். அதை நாம் ஃபஸ்ட்டு புரிஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதற்கேற்ப நாம் இருந்தாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ இப்போ மார்ச் மாதம் கிரகநிலைகளால் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன நேரம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ மார்ச் மாதம் கிரக பயிற்சிகள் நிறையவே நடக்குது. அதனால் தொழில்துறையில் தான் மாற்றங்கள் ஒவ்வொருவருக்குமே காத்திருக்கு. அதில் யாருக்கு நல்லது யாருக்கு கெட்டது என்பது ஒவ்வொரு ராசிக்குமே தனிப்பட்ட முறையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் துலாம் ராசிக்காரங்களுக்கு என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2026வது ஆண்டின் 3வது மாதமான மார்ச் ரொம்பவே சிறப்பான முறையில் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கு. எதிர்வரக்கூடிய இந்த மார்ச் 2026 குறிப்பிடத்தக்க கிரகநிலை மாற்றங்கள் நிறைய காண இருக்கு. குறிப்பாக மார்ச்சுடைய 2ஆம் நாள் மீன ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்கிரன் மால்விய ராஜயோகத்தை உண்டாக்கியிருக்கிறாரு. தொடர்ந்து மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்து வரக்கூடிய குரு பகவான் பகர நிவர்த்தி அடைந்திருக்கிறாரு. இதே போல் மார்ச் 15ஆம் தேதி சூரியன் மீன ராசியில் குடியேறாரு. இந்த மாதிரி சுபிட்சமான கிரகநிலை மாற்றங்கள் மார்ச் முழுக்க நிகழ இருக்கு. இந்த கிரகநிலை மாற்றங்களுடைய தாக்கம்தான் யாருக்கு என்ன பலன் அளிக்கும் என்பது குறித்து ஜோதிடர்கள் விரிவாக தாள்களை கூறியிருக்கிறாங்க. அதில் துலாம் ராசிக்காரங்களுக்கு என்னங்கிறத தான் பார்க்க போகிறோம். கிரகநிலைகளுடைய கணிப்பாளர்கள் இருக்காங்கள்ல, அவங்க குற்றுப்படி இந்த மார்ச் 2026 சாதகமான பலன்கள் அளிக்கக்கூடிய கிரகநிலை மாற்றங்கள் பல நிகழ இருப்பதாக கூறப்படுது. தனிநபர் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை இது கொண்டு வரும். ஃபர்ஸ்ட் குரு பகவான் தான் மார்ச் 11ஆம் நாள் வகர நிவர்த்தி அடைகிறார். இந்த கிரகநிலை மாற்றமானது உண்மையில் சுபிட்சமான மாற்றமாக பார்க்கப்படுது. இதே போன்று கும்பராசியில் மார்ச் 21ஆம் நாள் புதன் வகர நிவர்த்தி அடைகிறார். தொடர்ந்து வரக்கூடிய மார்ச் 26ஆம் நாள் செவ்வாய் கிரகம் எழுச்சி அடைகிறது. கிரகம் வக்ரம் அடைகிறது, எழுச்சி அடைகிறது. இந்த மாதிரிலாம் நிறையவே மார்ச்சில் இருக்குது. மார்ச்சில் குறிப்பிட்டு சிலது நடக்கும் அப்படிங்கிறது நேரத்தோடைய உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மார்ச்சுடைய 2 அன்னைக்கு மீன ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம். மார்ச்சில் 11 அன்னைக்கு மிதுனத்தில் குரு வகர நிவர்த்தி. மார்ச்சில் 14 கும்பத்தில் புதன் வகர நிலை எழுச்சு. மார்ச்சுடைய 15 மீன ராசியில் சூரியன் சஞ்சாரம். மார்ச்சில் 21 கும்பத்தில் புதன் வகர நிவர்த்தி. மார்ச்சில் 26 கும்பத்தில் செவ்வாய் எழுச்சி. இந்த மாதிரி நிறைய கிரக பயிற்சிகள் இருக்குது. அதில் கிரக பயிற்சியில் செவ்வாய் எழுச்சி, அப்புறம் வகர நிவர்த்தி, இந்த மாதிரி தான் நிறையவே இருக்குது. இதெல்லாம் வைத்து தான் உங்கள் ராசிக்கு நேரம் என்னங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு பொதுவாக என்ன நேரம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். பொதுவாக என்ன நேரம் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க.
சௌகரியமான காலத்தை சுக்கிரன் இந்த டைம் கொண்டு வருவார் என்பது பொதுவாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மார்ச்சில் உங்கள் ராசியின் அதிபதியான துலாம் தனது உச்ச ராசியில் அமர காத்திருக்கிறார். இதன் தாக்கமே உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான பலன்களை கொண்டு வர காத்திருக்குது. பொருளாதார ரீதியாகவோ மன ரீதியாகவோ உங்களை பக்குவப்படுத்துவது ரொம்ப 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 முக்கியம். தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரவும் வாய்ப்பு இருக்குது. புதிய முயற்சிகள் வெற்றியை தேடித்தரும். அதனால் உங்களுக்குள்ளே ஏதாவது புது முயற்சி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் அதை ஸ்டார்ட் பண்ணலாம். குடும்பத்தில் நிதி தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு போதுமான அளவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் இருக்குது. ஆடம்பரமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்வுக்கு உதவி செய்யக்கூடியதும் உங்கள் நிபுணர்கள் குறிப்பிடப்படுறாங்க. அதே நேரம் 5வது இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை கொண்டு வரலாம். குறிப்பாக குழந்தைகள் உடல் ஆரோக்கிய சார்ந்த பிரச்சனைகள் வந்து செல்லும். அதிலெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனம் செலுத்தினீங்கன்னா அதில் பிரச்சனை ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பொதுவாக இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப பொதுவாகவே வந்து செயல்படுங்க. இப்போ டீப்பாக உங்கள் ராசிக்கான பலனை பார்க்கலாம் வாங்க. துலாம் ராசிக்காரங்க சித்திரை 3-4 பாதம், சுவாதி விஷாக 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ துலாம் ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை பாருங்கள். முதல்ல உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சுகஸ்தானத்தில் சூரிய சுக்கிரன் புதன் வகரத்தோடு சனி ராகு செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் குரு வகரத்தோடு, தொழில் ஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானத்தில் கேது, இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலி இப்படி கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் இதை வைத்து தான் உங்களுக்கு டீப்பாக என்ன பலன்கள்ங்கிறதே குறிப்பிடப்பட்டிருக்கு. வாங்க பார்க்கலாம். வாழ்க்கையில் முன்னேற எதிர்நீச்சல் போடவும் தயங்காத துலாம் ராசினரே இந்த டைம் ராசியதிபதி சுக்கிரன் சஞ்சாரம் வீண் அலைச்சலை தரும். முயற்சிகள் செய்கிறதுல வெற்றி கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். தெளிவு மனதில் உண்டாகும். ஆக்கப்பூர்வமாக எதையும் செய்யக்கூடிய எண்ணம் தோன்றும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. அதோடு தொழில் வியாபாரம் தொடர்பான கடித போக்குவரத்தால் அனுகூலமானது உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் விரிவுபடுத்துவது தொடர்பான திட்டங்கள் தோன்றும். அப்போ தான் உங்களுக்கு நல்லபடியாக எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகும். உத்தியோகத்தில் இருப்பவங்க பயணங்களால் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்குது. மேல் அதிகாரிகள் கூறுவதை மறுத்து பேசாமல் அனுசரித்து செல்வது நன்மை தரும். அதோடு குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் வந்து நீங்கும். தெளிவான முடிவுகள் மூலம் நன்மையானது உண்டாகும். மெயினாக கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஒருவரை ஒருவர் அனுசரித்து எதையும் மனவிட்டு பேசி செய்வது நல்லது. அப்போ தான் உங்களுக்கு காரியங்களும் சக்ஸஸ் ஆகும். பிள்ளைகள் நலனில் அக்கறையானது காட்டணும். குடும்ப வருமானமானது அதிகரிக்கும். பெண்களுக்கு கூட எதிலும் ஆக்கப்பூர்வமாக செய்திங்கன்னா வெற்றி காண முடியும். மனதில் இருந்த குழப்பம் நீங்கி தெளிவு உண்டாகும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஆன்மீக நாட்டமானது அதிகரிக்கும். அதோடு எழுப்பறியாக இருந்த காரிய சாதகமாக முடியும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். செயல் திறமையானது உங்களுக்குள்ள அதிகரிக்கும். நண்பர்கள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதை வைத்து நீங்கள் முன்னேறலாம். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. சுலபமாக முடித்துவிடும் என்று நினைக்கக்கூடிய காரியம் கூட சற்று தாமதமாகலாம். அது மட்டும் இல்லாமல் அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கலாம். மெயினாக மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பது, பாடங்கள் இருக்கக்கூடிய சந்தேகங்களை உடனுக்குடனே கேட்டு தெரிந்து கொள்வது, இதெல்லாம் பண்ணுவது வெற்றிக்கு உதவும். அதனால் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுங்க. ஸோ துலாம் ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் டீப்பாக இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இனி நீங்கள் பரிகாரமாக வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து சுக்கிர பகவானை வணங்கி மொச்ச சுண்டலை நெய்வேத்தியம் செய்திங்கன்னா செல்வம் சேரும். வாழ்க்கை துணையின் ஆதரவும் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உண்டாகும். அதனால் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை வந்து மறக்காமல் வந்து செய்திடுங்க. இந்த பரிகாரம் நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கான வெற்றியானது தானாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.